கோவையிலிருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, நான் பிறப்பின் அடிப்படையில் முஸ்லீம், என் குடும்பத்தார் எல்லோரும் முஸ்லீம் தான். ஆனால் வீட்டில் தாடி வளர்ப்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை எடுக்க சொல்கிறார்கள். நான் பெற்றோர் பேச்சை கேட்க வேண்டும் என்று எடுத்து விடவா? அவங்க ரொம்ப மெல்லிசா வச்சுக்க சொல்றாங்களாம். அது பார்ப்பதற்கு மீசையும் தாடியும் ஒன்றாக ஒரே அளவில் இருக்கும். மார்க் அடிப்படையில் விளக்கம் தருவோம் சொல்லி கேட்கிறாங்க. மீசையும் தாடியும் ஒரே அளவுல இருக்கக்கூடாது. மீசையை விட தாடி பெருசா இருக்கணும். மீசையை கத்தரிங்க, தாடியை வளருங்கன்னு இருக்குது. அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு சொல்ற காரணத்தினால மீசையை விட தாடி பெருசா இருக்கணும்னு விளங்குது. இப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ரொம்ப மெல்லிசா கண்ணுக்கே தெரியாத மாதிரி வைக்க சொல்லி சொல்றாங்க. குடும்பத்துல என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. இது மாதிரி அல்லாஹ்வோ ரசூலோ ஒரு காரியத்தை வலியுறுத்தும் பொழுது குடும்பத்தார் வேறொன்றையோ அல்லது வேறு யார் வேறொன்றை வலியுறுத்தினாலும் நாம இயன்ற வரைக்கும் அதுக்கு கட்டுப்படவே கூடாது. நமக்கு இயலல, நம்முடைய சக்தியை மீறி வேற வழியே இல்லை, அதனால வேற நிறைய பேர் நெருக்கடி வரும், அந்த நெருக்கடிகளை நம்மளை சமாளிக்க முடியாதுங்கிற சூழல் இருந்தால் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான். இப்ப நீங்களும் விரும்புறீங்க என்ற பட்சத்துல நீங்க அதுல உறுதியா நில்லுங்க, உங்களுடைய உறுதியை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் என்பதே இல்லை. அவங்க சொன்னாங்க கட்டுப்படாது, நீங்க உறுதியா நில்லுங்க. என்னத்தை சொன்னாலும் இவனை திருத்த முடியாதுப்பா அப்படின்னு அவங்க நினைக்கணும். அவங்க பார்வையில அவங்க திருத்தணும் அப்படித்தானே வர்றாங்க. அவங்க பார்வையில இவனை மாற்ற முடியாது, இவன் ரொம்ப உறுதியா நிற்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு கட்டத்தில் அவங்களே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த உறுதியை நீங்க வெளிப்படுத்துங்க.